எல்லாத்துக்கும் ஹாய். இது ஜெயாஸ் லைஃப். இன்றைக்கி வந்து கிச்சனுக்கு கீழே இருக்க கபோர்ட் வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அங்கே அரிசி, எண்ணெய் எக்ஸ்ட்ரா வாங்குறது இதெல்லாமே இருந்தது. இதை சுத்தம் பண்ணணும்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருந்தது. எப்பட்றா பண்ண முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிலே பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா அது ரொம்ப குப்பை மாதிரி ஆயிடுச்சு. இதை ஆக்சுவலி க்ளீன் பண்ணவே இல்லை. நான் வீட்டுக்கு வந்தப்போ அப்போ எடுத்து வச்சதோட சரி. அதுக்கப்புறம் வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை. இருந்தாலும் அதுக்குள்ளே அரிசியெல்லாம் வச்சுருந்தங்காட்டி எப்படியோ போயிடுச்சுங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு கொஞ்சம் அரிசி வந்து ஒரு 3 கேஜி வந்து வேஸ்ட்டாக கூட போச்சு. நல்லா பவுட்ரு ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இட்லி அரிசி கொண்டு போய் மாடி மேலே வந்து காய வச்சுருந்தேன். அந்த டைமில் ஒரு ஒரு துளி 2 துளி மழை வந்ததுனால சரின்னு சொல்லி நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அடுக்கு பாத்திரத்தோட உள்ளே வச்சுட்டேன். அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது ஒரு துளி 2 துளி பட்டதில் வந்து மாவு மாதிரி ஒரு மாதிரி கலர் மாறி, ரைஸோட கலர் மாறி அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இதை எடுக்கவே யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இது வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கிறேன். ஒவ்வொன்றா எடுத்து பெருசாக அதில் பொருள்கள் இல்லை. இருந்தாலும் ரொம்ப இடத்த அடைச்சிட்டு இருந்த மாதிரி இருந்தது. 2 அரிசி டப்பா வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து 25 கேஜி, ஒன்று வந்து 10 கேஜி. ஆனால் வந்து இப்போ 10 கேஜியில் மட்டும்தான் நாங்கள் 10 கேஜி ரைஸ் பேக் தான் வாங்குவோம் ரெகுலராக யூஸுக்கு. இட்லி அரிசி வந்து இப்போ சுத்தமாக இல்லை. ஊர்லேருந்து போன டைமே வாங்கிட்டு வரணும்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து வரவே முடியல. காரும் இடையில வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணங்காட்டி அதில் வந்து எதுவுமே வாங்க முடியாமல் வந்துட்டோம். சரி, ஓகே. அந்த 20 கேஜி டப்பாவில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க அந்த ஸ்பூனு கொஞ்சம்லாம் ஐட்டம்லாம் நிறைய இருக்குது. அதையெல்லாம் டீக்ளரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த கபோர்டை வந்து ஃபஸ்ட்டு டீக்ளரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். நிறைய ஐட்டத்தை இதிலேருந்து தூக்கி போட்டுட்டேன். இருக்கிறதே வந்து ஒரு 10, 15 ஐட்டம் இருக்கும். அதில் 10 ஐட்டத்தை தூக்கி போட்டுட்டு 5 ஐட்டத்தை மட்டும்தான் வச்சுருக்கிறேன். மொத்தமாக டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. அது யூஸே இருக்கிறதில்ல. ஆனாலும் நம்ம வச்சு அதை வந்து இடத்துக்கு கெடா வச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது. இப்போல்லாம் எந்த பொருள் பார்த்தாலும் வேணுமா வேண்டாமா தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். அந்த நிலைமைக்கு வந்தாச்சு. நமக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கும் அவருக்கும் ஏதாவது ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்னா, அவர் வந்து எல்லா அட்டை பாக்ஸ் வைக்கணும் அப்படிம்பாரு. அதாவது இப்போ டிவி வாங்கணும் இல்லையா, அந்த ரீசெண்டாக அந்த அட்டை பாக்ஸை வந்து நான் தூக்கி போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். தூக்கி போடுறது அப்படின்னா வெளியே ஒரு 2, 3 அட்டை பாக்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா வெளியே வேலை செய்கிறாங்க அந்த அக்கா, இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து கூட்டுறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்க, அவங்க எடுத்துகிட்டு போய் எடைக்கு போட்டுக்குவாங்க. அது யூஸ் ஆகிக்கட்டும், அப்படியாவது விட்டுறலாம் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம எங்கேயாவது வந்து வேறு பக்கம் மூவ் ஆகும்போது அந்த டப்பாஸ் எல்லாம் தேவைப்படும். அப்போ வந்து அட்டைப்பொடி பேக்கர்ஸ் மூவர்ஸ் வந்து அந்த அளவுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜோடது, வாஷிங் மிஷின்டு, ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் ஸ்டெபிளைசர் வாங்கினா கூட அதோட டப்பாவை வந்து வச்சுட்டே இருக்கிறோம். எனக்கு அது ரொம்ப கேரி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கே எடுத்து வைக்கிறது? பார்த்திங்க அப்படின்னா 2 பெட்ரூம்லேயும் மேல் ஃபுல்லாக அட்டைப்பொட்டி மட்டும்தான் அடுக்கி வச்சுருக்கோம். என்னால் வேறு எதுவுமே பண்ண முடியல. யூஸ் பண்ணாத ட்ராலிஸ் எல்லாம் மேலே வச்சோம் அப்படின்னா கீழே எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும். நான் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் மைக்ரோவன் பாக்ஸ்லேருந்து எல்லாமே வந்து அப்படியே இருக்குது. அது ஒரு வகையில் நல்லதாக இருந்தாலும் எனக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனாலேயே வந்து 2 பேரும் அதுக்காகவே தூக்கி போடணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்போம். நான் தூக்கி போடணுமே, அவர் வேண்டாம் வச்சிரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போல்லாம் வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை தூக்கி போட்டுறணும் அப்படின்னு தான் தோணிகிட்டே இருக்குது. ஏன்னா இடத்த அடைச்சிட்டு கொஞ்சம் எனக்கு இப்போல்லாம் டேபிள் டாப் ஃப்ரீயாக பார்த்து பழகிட்டு எல்லா பொருளையும் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுறதை மட்டும் வச்சுக்கலாம், இனிமேல் பாத்திரத்தை கம்மி பண்ணிகிட்டே வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து அதையும் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு 10 நாளைக்கு மேலே எந்த பொருள் யூஸ் பண்ணலையோ அதை வந்து அப்படியே எடுத்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதை வந்து கொஞ்சம் விம் பார் ஊற்றி நான் க்ளீன் பண்ணேன். அது என்ன சிந்தியிருந்ததுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப புளி மாதிரி ஒட்டியிருந்தது, போகவே இல்லை. நல்லா கபோர்ட்குள்ளே போய் உட்காந்து தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு சைஸுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஓரளவுக்கு தொடச்சி க்ளீன் பண்ணிட்டேன் முடிஞ்ச அளவுக்கு. ரொம்ப கரை இருந்தது, அது போகவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த தேங்காய் தொட்டி புகை பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லிட்டு நான் எந்த ஒரு தொட்டியும் சில்லு கூட விட மாட்டேன், எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சொரவிட்டு வச்சுருப்பேன் இல்லைங்களா,
அதோட இதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருந்தேன். அது ஒரு மாதிரி பூசணம்புழுத்து மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, எது நல்லா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வச்சுருந்தேன். இந்த பக்கத்தில் இருக்கிற ட்வின் பேர்ட்ஸ் கடாய் வந்து எனக்கு கொடுத்துருந்தாங்க ஃப்ரீயாக. ஸோ பார்த்தீங்கன்னா அதுன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நேற்று நைட்டு தான் அதில் செஞ்சேன். இது இன்றைக்கி காலையில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால் வந்து அதோட ரிவ்யூ அப்படிங்கிறது இல்லை. என்ன அப்படின்னா, ரொம்ப நேரம் வெங்காயம் வந்து வணங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. நல்ல திக்கு பேஸ் போல் ரொம்ப நேரம் விட்டு தான் அதுக்கப்புறம் நல்லா வணங்குச்சு. ஆக்சுவலி என்கிட்ட அந்த மாதிரி கடாயே இல்லை. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதாவது பட்டையாக நம்ம வீட்டில் இருக்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கலாம். அந்த யூ ஷேப் மாதிரி இது கொஞ்சம் பரவலாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த சாக்கில் போட்டு வச்ச அத்தனை டப்பாவும் எதுவுமே ஆகாது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் தூக்கி போட்டாச்சு. நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு குட்டி பிளாஸ்டிக் டப்பா கிடச்சா கூட அதில் ஏதாவது போட்டு வைப்போம். அதாவது எப்படி அப்படின்னா, அருண் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கு ஒரு டப்பா கொடுப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிற டப்பாவில் கூட நம்மெல்லாம் வந்து அதில் யூஸ் பண்ணுற ஆளுங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ எல்லாத்தையும் வேண்டாம் அப்படின்னா இம்மிடியேட்டாக தூக்கி போட்டுடணும். இதெல்லாம் பழைய ஏதோ மருந்து பாக்ஸு தான். ஊர்லேருந்து வந்து பெரியம்மா பொண்ணு அவங்க கொடுத்து விட்டுருந்தாங்கன்னா, அம்மா எனக்கு இங்கே வந்தப்போ ஒரு சில டப்பாஸ் மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அது எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கேன் வந்து தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் 5 லிட்டர் ஆயில் கேன் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்து நான் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், இல்லை ஊருக்கு கொண்டு போனோம் அப்படின்னா அதுக்கு 25 ரூபாயோ 30 ரூபாயோ கொடுக்குறாங்க, நீ ஏன் வந்து தூக்கி போடுற, அதெல்லாம் தூக்கி போடாத, ஊருக்கு போகும்போது காரில் கொண்டு போனால் அங்கே போய் நம்ம ஊரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அது கரெக்டு தான். அதுக்காக இங்கே இடத்த வச்சுட்டே இருக்கிறதான்னு சொல்லிட்டு அதுக்கு 2 பேரும் இல்லை நான் தூக்கி போடுறேன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் உள்ளேயே வை அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டு இருந்தது. இப்போ எடுத்து வச்ச இரும்பு கடாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மன்றாம்பாளையம்னு ஒரு ஊர் இருக்குது, எங்கள் ஊரில் கொஞ்சம் போகணும். அங்கே வந்து வாங்கினது தான் அந்த இரும்பு கடாய். எங்கள் வீட்டுக்காரருக்கு இரும்பில் எது வாங்கினாலும் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் வந்து இரும்பில் கொஞ்சம் அதிகமாக காசு போட்டு ஒரு 2, 3 ஐட்டம் வச்சுருக்கோம். இது மாதிரி சின்ன வடைச்சட்டி, தோசைக்கல் வந்து 1200. ஆனால் ரொம்ப 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 யூஸ்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு பொருள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கிட்டோம் அப்படின்னா நல்லா நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்பாடா எப்படியே கபோர்ட் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், இனி தைரியமாக ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செஞ்ச வேலைக்கு என்னை நானே பாராட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்னோடய ரெவென்யூ வந்து 100 ருபீஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.